ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முடக்கத்தான் தோசை தான் பார்க்க போறோம். அது எப்படின்னு வந்து பாருங்க வாங்க. நல்லா ஒரு பொடி நான் முடக்கத்தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து ஜீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, மிளகு. நான் ஏன் பாதி மிளகாய் வச்சுருக்கேன்னா மிளகாய் வந்து காரமாக இருக்கும். நீங்கள் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துங்க, பச்சை மிளகாய் எடுத்துங்க. இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து கீரையை வச்சுப்போம். நம்ம எல்லாத்தையுமே இதில் கொட்டிட்டு மாவு வச்சுருக்கிறேன். மிக்சியில் அடிச்சுட்டு வந்து நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா செம்மையாக வாசனை வருதுங்க. பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சிது நல்ல வாசனை வருதுங்க. இப்போ நான் மாவு வந்து திட்டமாக மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன். கீரைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாவு எடுக்கணும். நிறைய மாவு எடுத்துட்டோம்னா எதுக்குன்னா நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும். அது கீரை நமக்கு எவ்வளோ கீரை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவு எடுத்துக்கணும். இல்லைன்னா ரொம்ப வெள்ளையாக இருக்கும் தோசை. முடக்கத்தான் தோசை மாதிரியே தெரியாது. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் தோசை ஊற்றும் போது காமிக்கிறேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். அங்கே பாருங்கள், திட்டமாக மாவை எடுத்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கும். மேலே நல்லா திட்டமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தோசை நல்லா வெந்துருச்சு. பருத்தி போட்டு வந்துதான் செம்மையாக வந்து பாருங்க. அப்படி இப்போ நான் தோசை ஊற்றிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், முடக்கத்தான் தோசை சூப்பராக ஊற்றிட்டு வந்துட்டேன். இதுக்கு ஒரு கார சட்னி. இது வந்து பச்சை மிளகாய் சட்னி. பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சிலாம் போட்டு பச்சையாகவே அரைச்சி நல்லெண்ணெய் விட்டு தாளித்து சாப்பிடணும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குதோ நீங்கள் அதை போல் வச்சிங்க. இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குதுங்க. இப்போ எதுக்கு நான் இந்த தோசை நமக்கு பாருங்கள், இந்த தோசை வந்து நம்ம கை கால் மூட்டுக்கலாம். வெளியே வைக்கிறவங்க என்ன செய்யணும், அடிக்கடி உணவுகளை நம்ம சேர்த்துக்கும் போது கால் குடையும், கை கால் எல்லாருமே குடையும் போது இந்த முடக்கத்தான் தோசை எடுத்துக்கும் போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே போல் வந்து வாரத்தில் நம்ம 2 நாள் சாப்பிட்டாவே ரொம்ப உடம்பு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க. கீரை வந்து நம்ம நம்ம வீட்லேயே போட்டு நம்ம வளர்க்கலாம். பொடி வந்து சூப்பராக வரும். நீங்கள் அதுமாரி நீங்கள் எடுத்து கீரை செஞ்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் உடம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.